ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான முறையில் ஒரு பணியாரம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி கிழங்கு வச்சு தாங்க இந்த பணியாரம் செய்ய போகிறோம். அதுக்கு பெரிய சைஸில் ஒரு கிழங்கு எடுத்துகிட்டு தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கழுவினதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துருங்க. துருவினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இப்போ இது கூட நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய கிழங்கு சேர்த்துக்கோங்க. 2 கப் அளவுக்கு இருக்குங்க மெஷரிங் கப்பால். சேர்த்துட்டு திரும்பவும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்தால் சரியாக இருக்கும். கிழங்கு நமக்கு ஒன்றும் பாதியமாக தான் அரைப்பட்டு வந்திருக்கு இல்லைங்களா? இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 கப் அளவுக்கு இட்லி மாவு இல்லை தோசை மாவு உங்ககிட்ட எது இருக்கோ அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கினது, கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலை, ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இட்லி மாவில் உப்பு இருக்கும், அதனால் அந்த கிழங்கு மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம எடுக்கக்கூடிய மாவோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நம்ம இதில் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்குங்க. நான் இன்றைக்கி நல்லா கெட்டியான மாவு தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு நமக்கு நல்லா கெட்டியாகவே இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா கரைச்சி எடுத்துருங்க. மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கெட்டியான பக்குவத்துக்கே கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு கரைச்சா சரியாக இருக்கும். சரியான பக்குவத்தில் இருக்குது. இப்போது பணியாரம் செய்ய ஸ்டவ்வில் பணியார கல் வச்சுட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் குழி நிறையிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லா குழியிலையும் அது நிறையிற அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் இதை நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து செவந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா வழுவழுன்னு திரும்பி வரும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. எல்லா பக்கமும் ஒன்று போல் நல்லா வெந்து இந்த அளவுக்கு செவக்கணும். செவந்ததுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளான முறையில் நல்ல டேஸ்டியான கிழங்கு பணியாரம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.